வணக்கம். இந்த நியூ ஏஜ் எரால எல்லாருமே ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்து பார்த்தோன்னா எல்லாரும் ஏஐ அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டாலே போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. .com பபிள் எப்படி பில்ட் ஆகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஏஐன்னு பேரை பார்த்தாலே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் ரேட்டடாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக ஒரு ஐடி கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணணும், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் பாருங்கள். இதை எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் யார்கிட்டயாச்சும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரை நம்பி தான் இருக்காங்க. இந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 2013. இந்த கம்பெனியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடான A to Z சர்வீஸ் எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த கம்பெனி மூலியமாக ஒரு நாளைக்கு 60+ மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லி நடக்குது. இது மெயின் ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ அடுத்து மெயின் விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, ஃபியூச்சர் க்ரோத் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பார்த்தா தானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ். இதில் இப்போ மெயின் கீ பர்சன் எடுத்துக்கிட்டோன்னா இவங்க தான். இப்போதைக்கு இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. இப்போ இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டா தான் இவங்களை பற்றின பேசிக்கான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இவங்களோட குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இவங்க இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக் ரிலேட்டடாக இவங்க குவாலிஃபை ஆகிருக்காங்க. அது போக மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை இன்னும் பெட்டராகவே இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டாலும் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுலேயும் மெயினாக இந்த கம்பெனிலே ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் இவங்க சேல்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கில் இருந்தனால ஃப்யூச்சரில் இவங்கனாலே அதிகமான கிளைண்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ரோத் ஃப்யூச்சரில் இன்னும் நல்லாவே இருக்கலாம். இவங்க ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னாலும் ஐடி ரிலேட்டடான கம்பெனி தான். அவங்களும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக தெரிஞ்ச ஒரு கம்பெனிஸோட பிராண்ட் நேம்ஸ் இங்கே நிறையாவே இருக்குது. பேங்க்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸாகவும் இருக்கட்டும். இந்த கம்பெனியில் மெயினான ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. டைம்ஸ்பே அப்படின்னு இவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் லைக் ஜிபே அண்ட் ஃபோன்பே மாதிரி. ஆனால் இந்த ஆப் இது வரைக்கும் பெருசாக ரீச் ஆகலை. ஃப்யூச்சரில் ஜிபே, ஃபோன்பே மாதிரி இந்த ஆப்பும் பெருசாக ரீச் ஆச்சுன்னா இதனாலேயும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலே பயங்கரமாக அவங்க கிராஃப் மேலே ஏறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இவ்வளோ மூவ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஃப்யூச்சரில் இவங்களுக்கு இன்னும் நிறைய க்ரோத் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது. இன்னும் நிறையா கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட சர்வீஸை கரெக்டாக இவங்க கொடுத்தாலே போதும், ஃப்யூச்சரில் இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் கேப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்கும். இந்த கம்பெனியுமே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு தான். இந்த கம்பெனியோட PBI ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்குது. இந்த PBI ரேஷியோனா என்ன, ROEC, ROE இந்த மாதிரி ரேஷியோஸ்னால் எது எனக்கு பெருசாக தெரியாதுன்றவங்களுக்கு ப்ரீவியஸாகவே இதை பற்றின டீட்டெயிலான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜஸ்ட் அதை விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ரேஷியோஸை பற்றின கிளியரான நாலேஜ் கிடச்சிடும். இந்த PBI ரேஷியோ மேக்ஸிமம் ஒரு 25-30 அந்த ரேஞ்ச் இருந்தால் ஓகே, பையிங் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ROE, ROC பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த ரேஞ்ச் இருந்தாலே ஓகே, டீசெண்டாக ரொம்பவே நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 15 அந்த ரேஞ்ச் இருந்துட்டாலே டீசெண்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ROE, ROCயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த கம்பெனி 83% வச்சுருக்காங்க. PBI ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது வரைக்கும் நல்லது. ஆனால் இந்த கம்பெனி கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக தான் இருக்குது. இந்த கம்பெனியில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம சொல்லணும்னாக்க, இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்ஸ்னால் மேக் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட PBI ரேஷியோனா வளருது. ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் இவங்க டிவிடெண்ட்ஸ் பெருசாகவே பெறல. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு டெப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் பெரிய டெப்ஸ் இல்லை. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாவே பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். இந்த கம்பெனியோட சேல்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ் பேக் ஜஸ்ட் 18 crores சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ 128 crores. அதுக்காக இவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜினை விட்டாங்க, ப்ராஃபிட்டை விட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜினும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. இதுவும் மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பயங்கர பாசிட்டிவ் தான். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் பாசிட்டிவ் தான். ஃபைனலி இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ப்ரமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷேர்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. இது போக
இந்த கம்பெனியில் டிஏஎஸ் பெருசாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒன்று மட்டும் இந்த கம்பெனியில் பேடாக தெரியுது. மற்றபடி எல்லாமே இந்த கம்பெனியில் மேக்ஸிமம் பாசிட்டிவாக மட்டும்தான் தெரியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தப்பே உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுன்னு பேசிக்காக ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். இவ்வளோ நேரம் நாம் அனலைஸ் பண்ண கம்பெனியோட பேர் என்னென்னா நெட்வொர்க் பீப்புள் சர்வீஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனியை வாங்க சொல்லி எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் நாங்கள் கொடுக்கல. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். இந்த ஸ்டாக்கை பை பண்ணனா அதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.